அனைவருக்கும் வணக்கம். பொழுது விடிந்ததும் மாமியாரான மீனாட்சியால் கண்களைத் திறக்க முடியவில்லை. இரவு முழுவதும் உறக்கம் வராமல் எதையோ நினைத்துக் கொண்டே இருந்தாள். மகனின் அறையில் காலை 5 மணி அலாரம் அடித்து ஓய்ந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மருமக மகாராணி எழுந்து வந்துடுவாள். வந்தவுடன் சமையலறையில் அவள்தான் அதிகாரம் செய்வாள். காலையில் காபி போட்டு கணவனுக்கு கொடுத்துவிட்டு தானும் குடிப்பாளே தவிர மாமியார் என்று ஒரு ஜீவன் அந்த வீட்டில் இருப்பதே அவள் கண்ணுக்குத் தெரியாது. கல்யாணமான புதிதில் சுமிதா மருமகளான சுமிதா தன் மாமியாரான மீனாட்சிக்கும் சேர்த்துதான் காபி போட்டாள். ஆனால் மீனாட்சிதான் மாமியாரின் அதிகாரத்தை மருமகளிடம் காட்டுவதாக நினைத்து முகத்தை சுழித்து, இதோ பாரும்மா, உங்க வீட்ல வேணும்னா இப்படி வெந்நீர் மாதிரி காபி குடிப்பீங்களோ என்னமோ. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் காபி குடிக்க பிடிக்காது. நீ காபி போடலென்னோ. இங்க யார் அழுதா? காபி நல்லா போட தெரிஞ்சா போடு, இல்லைன்னா நானே போட்டிக்கிறேன் என்று மருமகளிடம் தான் ஆதிக்கத்தை செலுத்தியதுடன் அவளின் ஏழ்மையையும் சுட்டிக்காட்டி மட்டம் தட்டினாள். அன்று முழுவதும் இதையே நினைத்து மருமகளான சுமிதா அழுது கொண்டே இருந்தாள். இதை கவனித்த கணவனான ஆகாஷ், அழாத சுமி, உண்மையிலேயே இன்னைக்கு நீ போட்ட காபி சூப்பராதான் இருந்துச்சு. அம்மா சொல்றதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அம்மா அந்த காலத்து மனுஷன் இல்ல, அதான் அவங்களுக்கு தான் மாமியார் அப்படிங்கிற அதிகாரத்தை காட்ட நினைக்கிறாங்க. அவங்க தனியா காபி போடணும்னு சொன்னா நீ எதையுமே சொல்லாத. இனிமே நீ எனக்கு மட்டுமே சேர்த்து காபி போட்டுடு என்று சொன்ன பிறகுதான் அவள் தனக்கும் தன் கணவனுக்கும் மட்டும் காபி போடுவதையே கமாக மாற்றிக் கொண்டாள். ஆனால் மீனாட்சியின் மனதிற்குள்ளோ ஏதோ அன்னைக்கு இருந்த கோபத்துல மாமியாரோட அதிகாரத்தை காட்டணும்னு அப்படி சொல்லிட்டேன், அதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது, இதுதான் சாக்குன்னு அப்படியே நைசா அவளும் ஒதுங்கிட்டாளே. என்னன்னு சொல்லி புருஷன்கிட்ட அழுதாலோ? ஒரே நாள்ல புருஷனை தான் பக்கம் திருப்பிக்கிட்டாளே. இவனும் ஏன்தான் இப்படி பொண்டாட்டி பைத்தியமா இருக்கானோ என்று மாமியாரான மீனாட்சி மனதிற்குள் நிலைத்து புலம்பினாள். தனக்குத்தானே காபியை கலந்து குடிப்பது ஒன்றும் மீனாட்சிக்கு சிரமமும் இல்லை. ஆனால் மகனுக்கு தன் கையால் காபி கொடுக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம்தான் மீனாட்சிக்கு அடிக்கடி தோன்றியது. மகனுக்கு டிபன் சாப்பாடு, வெந்நீர் போன்றவற்றை மீனாட்சி எடுத்து வைத்த காலம் மாறி இப்பொழுது அந்த வேலையெல்லாம் மருமகன் கைக்கு மாறிவிட்டது. கல்யாணமான புதுசுதானே என்று விட்டு கொடுத்தாள். இந்த 2 மாதத்தில் நிலைமை இன்னும் தன் கையை விட்டு போனதை மீனாட்சி நன்கும் உணர்ந்தாள். ஆனால் இன்று விடக்கூடாது, எப்படியும் காபி போட்டு மகனுக்கு தன் கையாலேயே கொடுத்து விட வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள். ஆனால் மீனாட்சியின் ஆசைக்கு தடையாக ஒரு குரல் ஒலித்தது. சுமி, சீக்கிரம் எழுந்து காபி போடுமா, தலை வலிக்குது என்று மனைவியை எழுப்பிக் கொண்டிருந்தான் மகனான ஆகாஷ். இதையெல்லாம் தூக்கம் வராமல் கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி, ஏண்டாப்பா அவளே, ஏன் நீ தொல்லை பண்ற? தலைவலிக்குதுன்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. அம்மா காபி போட்டு கொடுக்க மாட்டேனா என்று குரல் கொடுத்தாள். மீனாட்சி தாயின் குரலே தங்கள் அறையின் கதவின் அருகே கேட்டு திகைத்த ஆகாஷ், என்னம்மா இது? நாங்க பேசுறதெல்லாம் நீ ஒட்டு கேட்பியா என்ன? இது கொஞ்சமும் நல்லா இல்லை என்று தன்னுடைய முகத்தை அருவருப்பாக வைத்தும் கொண்டான். இதையெல்லாம் கவனித்த மருமகளான சுமிதா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க என்று கணவனை அடக்கிவிட்டு, அத்த வயசான காலத்துல உங்களுக்கு ஏன் சிரமம், நானே காபி போட்டிக்கிறேன் என்றபடி சமையலறைக்குள் சென்றாள். சுமிதாவிற்கு உண்மையிலேயே மாமியாரின் மனம் கோணாமல் நடக்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் எதை செய்தாலும் குறை சொல்பவரிடம் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாமல் முடிந்தவரை ஒதுங்கிச் செல்வதற்கும் பழகிக் கொண்டாள். இப்படி இருந்தும் சில நேரங்களில் தன் அத்தையின் தேவை அறிந்து வேலைகளையும் செய்வாள். ஆனால் அதற்கும் சில நேரங்களில் மனம் நோகும்படி செய்து விடுவாள். மாமியாரான மீனா ஆட்சி மகனின் பாசம் முழுவதுமே மனைவிக்கே சென்றுவிடுமோ என்று தோன்றும் போதெல்லாம் சுமிதாவை பார்த்து எரிச்சலுடன் முகத்தை தோள்பட்டையில் இடித்தும் கொள்வாள். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை, என்ன சொக்குப்படி போட்டு என் பிள்ளையே, நீ மயக்கினியோ? நீ சொன்ன எதை சொல்றியோ அதை தட்ட மாட்டேங்குறானே என்று புலம்பிக் கொண்டே குளியலறையை நோக்கி நடந்தாள். மாமியாரான மீனாட்சி மருமகளை எப்படியும் பழி வாங்க
வேண்டும், அதையும் மகனுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும். எப்படி செய்வது? அவள் மனதில் ஒரு திட்டமும் உருவானது. மருமகளும் வேலைக்கு செல்பவள், எனவே அவளுக்கும் கணவனுக்கும் வேண்டியதை செய்து கொடுத்து செய்து எடுத்துக் கொண்டுதான் அவளுடைய கிளம்புவாள். திரும்பி வரும்போது மட்டும் அவள் முன்னாலேயே வந்து விடுவாள். அப்போதுதான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒன்றுமே தெரியாதது போல கோயிலுக்கு சென்று விட வேண்டும். விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகுதான் வீட்டிற்கே திரும்ப வேண்டும் என்று ஒரு பலமான திட்டத்தை மீனாட்சியின் மனம் போடத் தொடங்கியது. மறுநாள் மாலை 5 மணிக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் சுமிதா வந்துவிடுவாள். சுமிதாவிடம் ஒரு தனி சாவியும் உண்டு. அவள் கதவைத் திறந்து உள்ளே கால் வைத்ததும் வலிக்கு விழும்படி வாசல் படியோரம் விளக்கெண்ணெயை ஊற்றி வைத்தாள் மீனாட்சி. இதில் அவள் மீது யாரும் சந்தேகப்படவும் முடியாது. காரணம், சில நாட்களாகவே வாசல் படியோரம் மொட்டை மாடியிலிருந்து தண்ணீர் கசிந்து கொண்டிருந்தது. அது சில சமயம் தரையில் விழுந்து வழுக்குவதும் உண்டு. அதனால்தான் தன்மீது சந்தேகம் வராதவாறு விளக்கெண்ணெயை தண்ணீரோடு கலந்து ஊற்றிவிட்டாள். கழுதை வந்து வலிக்கு விழட்டும், விழுந்து காலை உடைச்சிக்கிட்டாதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். குறைஞ்சது 1 மாசம் படுத்த படுக்கையா கிடந்தாதான் மகன் எல்லா விஷயத்திலையுமே என் பேச்சை கேட்பான் என்று மகனின் மீது இருந்த தாய் பாசமும் தன்னிடமிருந்து தன் மகனை பிரித்து விடுவாளோ என்ற ஏக்கமும் மீனாட்சியை பலவாறாக சிந்திக்கவும் வைத்தது. அதைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டே கோயிலை நோக்கியும் நடந்தாள். அப்போது மீனாட்சியின் செல்போன் சுருங்கியது. எடுத்துப் பார்த்தால் மகனான ஆகாஷ் தான் தான் அவசரமாக எடுத்து, ஹலோ ஆகாஷ், என்னப்பா இந்த நேரத்துல போன் பண்ற, நீ வர லேட் ஆகுமா என்று பதட்டத்துடன் கேட்பதைப் போல கேட்டாள் மீனாட்சி. எதிர்முனையில் மகன் குரல் குதூகலமாக ஒலித்தது. அம்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ், நீ பாட்டியாக போற என்று மகன் கூறியதுமே ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள் மீனாட்சி. இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் மகனின் ஜாதகப்படி 5 வருடங்களுக்குப் பிறகுதான் குழந்தை இருக்கும் என்று நம்பிக்கையான ஜோதிடர் ஒருவர் மீனாட்சியிடம் கூறியிருந்தார். அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் மீனாட்சி இப்படி ஒரு திட்டத்தையே போட்டிருந்தாள். மகன் இப்போது கூறியதை நம்ப முடியாமல், நீ என்னடா சொல்ற, உன் பொண்டாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்று மாமியார் அம்மாவான மீனாட்சி கேட்டாள். இல்லம்மா, அவ சொல்லணும்னு தான் சொன்னா, அவ சொல்லலாம்னு தான் சொன்னா, நான் தான் கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லலாம்னு சொல்லிட்டேன். இப்பதான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. சுமதியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நான் ஆபீஸ் வந்துட்டேன். உன்கிட்ட இந்த விஷயம் நானே முதல்ல சொல்லணும்னு தான் போன் பண்ணேன். நீ வீட்ல தானமா இருக்க சுமதியே கொஞ்சம் பார்த்துக்கம்மா, அவ ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் இன்னும் 2 மாசத்துக்கு எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார் என்று ஆகாஷ் தன் அம்மாவிடம் கூறியதுமே, சரிப்பா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றபடி போனை அவசரமாக வைத்தாள் மீனாட்சி. மீனாட்சியின் மனதிற்குள் பதட்டம் உண்டானது. மருமகள் இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாளோ? இந்த நிலைமையில் அவள் வலிக்கு விழுந்து அபார்ஷன் ஏதாவது ஆயிடும், என்ன செய்றது? இந்த குழந்தை கலைஞ்சா ஜோசியர் சொன்னது போல அதற்கு அப்புறம் குழந்தை பிறக்க 5 வருஷம் ஆகிடுமே. ஏன்னா என் புத்தி இவ்வளவு கீழ்த்தனமா போச்சோ என்று தன்னைத்தானே திட்டியும் கொண்டாள். ஐயையோ, மருமகளுக்கு தண்டனை தர நினைச்சு என்னோட வம்ச விளக்கே நானே அழிச்சிடுவேன் போல இருக்கே. எனக்குத்தான் கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சு மகன் பிறந்தான். அவனுக்காவது உடனடியாக ஒரு குழந்தை பிறக்கும் பாக்கியத்தை அந்த இறைவன் கொடுத்திருக்கான். அதை நானே என் கையால அழிச்சிருவேனோ கடவுளே. அவளுக்கு ஒண்ணுமே அசம்பாவி விதமாகாம நீதான் காப்பாத்தணும் என்று பதறியபடி மருமகள் நம்பருக்கு போன் செய்தாள் மீனாட். சுமிதாவுடைய போனும் சுவிட்ச் ஆப் என்று வந்தது. மீனாட்சிக்கு பதட்டம் இன்னும் அதிகமானது. கோயிலுக்கு உள்ளே கூட போகாமல் வெளியிலேயே நின்று கடவுளை பார்த்து கண்ணீர் விட்டபடியே வீட்டுக்கு வேகமாக நடந்தாள். ஐயையோ, என்னாச்சோ? இந்நேரம் அவள் வலிக்கு விழுந்திருப்பாளே. அவளுக்கு எங்க அடிபட்டதோ? ஒட்டமும் நடையுமாக ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் மீனாட்சி. நல்ல வேளையாக மருமகள் வாசலிலேயே நின்றிருந்தாள். ஒருவேளை உள்ள சென்று விழுந்து எழுந்து வெளியே வந்திருப்பாளோ? எங்காவது அவளுக்கு அடிபட்டு இருக்குமோ?
என்று பரபரப்புடன் வேறு எதையுமே கேட்காமல் சுமதி இப்பதான் ஆகாஷ் போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா. ஆமா, நீ ஏன் வெளியே நிக்கிற, உனக்கு எத்தனை தடவை நான் போன் பண்றது ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டத்துடன் மருமகளை பேசவிடாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவள் பதட்டத்தை கண்டு என்று பயந்தவரே அத்த சாவி மொபைல் போன் எல்லாமே பர்ஸ்ல தான் வச்சிருந்தேன், பர்ஸ் எங்கேயோ விழுந்துடுச்சு போல இருக்கு, அதான் கதவை திறக்க முடியாம வெளியவே நிக்கிறேன் என்றாள். மருமகள் அவ்வளவு நேரம் மனதில் இருந்த இறுக்கம் குறைய மீனாட்சியின் முகம் தானாகவே மலர்ந்தது. நிம்மதி பெருமூச்சுடன் மனதிற்குள் கடவுளுக்கு நன்றியும் சொன்னாள். பர்ஸை தொலைத்ததற்கு என்ன சொல்லி மாமியார் திட்டப் போகிறாரோ என்று பயந்தபடி மாமியாரின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, ஆனால் இன்றோ கோபத்திற்கு பதிலாக மாமியாரின் முகம் ஏன் மலர்ந்தது என்று சுமதிவிற்கு புரியவில்லை. சரி சரி, அதையே நினைச்சு டென்ஷன் ஆகாத, உடம்புக்கு நல்லது இல்லை என்றதோடு நிறுத்திக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு சேரை விரித்து போட்டு அவளை அதில் உட்காரவும் வைத்தாள் மீனாட்சி. இந்தாம்மா, நீ கொஞ்ச நேரம் இந்த சேரிலேயே உட்காரு, அங்க படியோரம் தண்ணி சிந்தி தரை கொஞ்சம் வழுக்குது, நீ போய் எல்லாத்தையும், நான் போய் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்றபடி வேகமாக நடந்தாள். சுமிதாவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. அவளது மாமியார் தலையை துடைப்பதா, அதுவும் அவளுக்காக ஒரு துரும்பை கூட இதுவரை நகர்த்தாத மாமியார் இப்படி சொன்னதுமே பூமி ஒருவேளை மாத்தி சுத்துதா என்றும் ஆச்சரியப்பட் தாள். எல்லாம் வயிற்றில் இருக்கும் குட்டி கண்ணன் செய்யும் வேலைதான். இந்த மாமியார்களே பேரப்பிள்ளை என்றதுமே தலைகீழாக மாறிவிடுவார்களோ என்று ஆச்சரியமும் பட்டாள். மருமகளான சுமித்தா, இல்லத்தை நானே கிளீன் பண்றேன் என்றவளே சச்சை, இனி நீ நான் சொல்றபடி தான் கேட்கணும் என்று அடக்கிவிட்டு உள்ளே சென்றவள் வாசற்படியையும் அவள் ஊற்றி இருந்த அந்த எண்ணெயையும் சுத்தமாக துடைத்தாள். கூடவே அவள் மனதில் மருமகள் மீது இருந்த வெறுப்பும் புணர்ச்சியும் பேரப்பிள்ளை என்ற சிறு பிஞ்சி அதனை சுத்தமாக துடைத்தும் எரிந்தது.